ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான். வெள்ளிக்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் ஆட்ட தான் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா அந்த செடியில் வந்துட்டு இருந்தது. பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இதை கிட்டக்க பார்க்குறோம். அது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரே அந்த அளவுக்கு சந்தோஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ரைஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த குக் வித் சங்கீதாவில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மேடம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பொடியை யூஸ் பண்ணி ரெசிபி எல்லாம் போடுவாங்க. சரி, நாமளும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி தான் நான் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணேன். ஏன்னா ஹோம் ஃபுட்டில் நிறைய பொடி வந்து சேல் பண்ணுறோம். நிறைய பொடி சாதமும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு பார்த்ததில்ல. ஒரு பொடி சாதம் கேட்டாங்கன்னா அந்த பொடி சாதம் மட்டும் வந்து போட்டு நான் வந்து சாதம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். இல்லைனா அந்த பொடி மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் சேர்த்து இந்த பொடியில் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு அந்த சேனலில் பார்த்தோன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க ஆம்லெட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொடியை தூவியை வந்து செஞ்சு காமிச்சிருப்பாங்க. திடீர்னு வந்த யோசனைலாம் தான் இந்த வெஜிடபிள் பொடி ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்து அமிச்சேன் குழந்தைகளுக்கு. இதற்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4 வீடியோவில் சொல்கிறேன் குழந்தைங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு.